இந்த மூணும் ப்ராப்பரா இருந்தா விவசாயிகள் கஷ்டப்பட வேண்டியது. லெஸ் லேபர் இன்டென்சிவ், மேபி 3 வருஷம் ஆகலாம் எல்லாமே கிராப் வருது. அது வரைக்கும் லீஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி. அது மல்ச்சிங்லாம் எனக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். நான் தண்ணி எப்படி நிறுத்தலாம் அது மாதிரி ஏதாவது பண்ணுறேன். பசுமை பூமியை சோசியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணி எங்களுடைய செயல்பாடை பார்த்து ஒரு ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாமே ஃபேஸ்புக் வீடியோவில் பார்த்தது. ஒரு இடத்துல போய் சொன்னீங்க தெளிவாக, எனக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே தென்னையே போடாதீங்க. இப்போயுமே நோன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சரிதான். ஏன்னா அவங்க ஆசையோட தென்னை போடணும்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க இல்லை இது தென்னை ஒத்துரா எல்லாம் தூக்குன்றீங்க. ஸோ அது மாதிரி உங்கள் ஃபேக்சுவல் அண்ட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதுதான் போட முடியும், இது போடக்கூடாது. அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான நாலேஜ் கிடையாது, விஸ்டம் கிடையாது. ஸோ உங்களோட வீடியோ பார்த்தளவில் எஸ் சொல்கிறதும் நோ சொல்கிறதும் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இப்போ இங்கே இடத்த பார்க்க போகிறீங்க, உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. ஸோ லெஸ் ரிஸ்க் மோர் ப்ராஃபிட்டு. அதை விடவும் நமக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு காடு மாதிரி இருக்கணும், மைக்ரோ கிளைமேட்டை கிரியேட் பண்ணணும். கொடைக்கானல் ஊட்டிக்கு போறதவங்களை விட்டு நம்ம தோட்டத்துல நம்ம குடும்பத்தோட பிள்ளைகளோட மைக்ரோ கிளைமேட்டோட இருக்கணும். அது ஒரு அருமையான கான்செப்ட் சார். அப்படி பண்ணும்போது நம்ம குளோபல் வார்மிங்கையும் தடுக்கிறோம். ஒரு பயிர் நம்ம புதுசா நம்ம தோட்டத்துல உற்பத்தி செய்யணும்னு சொல்ல, லாங் டேர்மா இருக்கட்டும் ஷார்ட் டேர்மா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கிளைமேட் ஃபேக்டர், செகண்ட் வாட்டர் சோர்ஸ், தேர்டு மார்க்கெட்டிங். இந்த மூணும் ப்ராப்பரா இருந்தா விவசாயிகள் கஷ்டப்பட வேண்டியது. சம்டைம் மார்க்கெட்டிங் தான் எங்களுக்கு பாட்டில் நெக்ல வந்துருது. இந்த மூணுமே சரியா இருக்கணும். அந்த சரியா இருக்கிற பயிரை தான் நம்ம இப்ப சூஸ் பண்ண போறோம். ஒண்ணு. அடுத்தபடியாக நமக்கு எல்லா வல்ல இறைவன் நல்ல தண்ணி வளம் கொடுத்திருக்காரு. TDS 2200 ஒரு ஆரோக்கியமான குடிநீருக்கு 50 to 500 TDS தான் இருக்கணும். ஆமா. அப்ப மில்லி கிராம்ல உப்பு இருக்கணும். உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணில 2.3 மில்லி கிராம் இருக்கு. இத ஒண்ணும் தவறில்ல. இப்ப நம்ம தென்னை சூஸ் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள இன்டர் கிராப் சார் சொன்ன மாதிரி பெஸ்ட். பிளாவ்ல தயவு செய்து வியட்லாம் ஏலிப்பேரி ரொம்ப போடாதீங்க. சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கும். சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். அப்ப மார்க்கெட்டிங்ல போகும்போது இன்னைக்கு பிளாவுல பெஸ்ட் ரகம் சிடு, ராமச்சந்திரா, சங்கரா, நம்முடைய பண்டுருட்டி நல்ல பிரீக்ஸ் வேல்யூவா இருக்கும். ஆகையால் சார் வந்து ஒட்டு ரகம் தான் போடணும். விதக்கண்ணு தென்னைக்குள்ள கண்டிப்பாக ஊடு பயிர் போடக்கூடாது. பார்டர்ல நீங்க தேக்கு மகோக்கனியன வைக்கிறத விடவும் 6 அடிக்கு 1 செம்மரம். அந்த செம்மரத்துல 2 வருஷம் 1 வருஷம் வளர்த்த கண்டுகள் இருக்கு. சின்ன கண்டுனா போட வேண்டியது இல்ல. பார்டர்ல சுத்தி நீங்க கம்ப்ளீட்டா வச்சுக்கிட்டு நீங்க இத பார்டர்ல வச்சு எல்லாத்துக்கும் ட்ரிப்பர் போடுறோம். சார் வந்து இப்ப நம்ம மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கணும். இருக்கிற தென்னை மரத்தை கொலையா காய்க்க வைக்கணும். அப்ப உலகத்திலே மைக்ரோ கிளைமேட் எந்த செடி உண்டு பண்ணுன்னு சொன்னா பாக்கு தான் உண்டு பண்ணுது. அப்ப பாக்கு இந்த சூரிய ஒளியில வச்சா கருகி போயிடும். ஒன்னு ஆயிடுச்சுன்னா சார். அடுத்து இந்த இருக்கிற தென்னை மரத்தை காய்க்க வைக்கணும். இப்படி வச்சான்னா காய்க்காது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஐயா இருக்கிற மரத்தை 200 காய்களுக்கு குறையாம காய்க்க வருஷத்துக்கு. ஐயம்பாளையம் நெட்ட மினிமம் வருஷத்துக்கு 200 காய்கள் காய்க்கும். அப்ப இதை எப்படி பராமரிக்கிறதுன்னு நான் இப்ப சொல்லி தரேன் சார். இந்த மண்ணை நல்லா கிளறுங்க. மேல் மண்ணை தூர் கணக்கணும். இதுதான் முக்கியம். என்னென்ன கழிவுகள் இருக்கோ இதெல்லாம் இங்க கொட்டுங்க. காற்றோட்டத்தை உண்டு பண்ணும். மண்புழுக்கள் உருவாகி காய் பெருத்துரும். கோடை காலத்துல கோழி எருவெல்லாம் கொடுக்க கூடாது. நிறைய காய்க்கன்னு சொன்னா இயற்கை முறையில 2.5 கிலோ மண்புழுக்கும் இயற்கைக்கும் பிடித்த கற்பக ஆர்கானிக் கலப்போம். 2.5 கிலோ 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த உரக்கிடங்களை போடணும். பூச்சி நோய் வராம இருக்க 1/2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு. குறும்பைகள் உதிராம இருந்து காய் பெருத்து நோய் பூச்சி வராம இருக்க 1/2 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து. வேர் வளர்ச்சிக்கு 10 கிராம் பூம்பு பூசரா. தண்ணி பாயும் போது உரக்கிடங்களை போடும். அடுத்து இடையில 5 அடிக்கு 1 பாக்கு வாழை எல்லாத்துக்கும் ட்ரிபிள் லைன் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் மைக்ரோ கிளைமேட் நம்ம தோட்டத்திலே உருவாகிறது. என்ன செய்யறோம், 4 அடி உயரத்திற்கு வெள்ளை பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட், அதோட கரையான் வராம இருக்கிறதுக்கு
குளோரிபைரிபாஸ்னு ஒரு மருந்து இருக்கு. அதை மிக்ஸ் பண்ணி கலந்து 3 அடி 4 அடிக்கு அடிச்சு எல்லாத்துக்கும் நம்பர் போடுங்க. அடுத்து இந்த மரங்களை ஏறி களை எடுக்கணும். அடுத்து நம்ம வைக்கிற ரகம் தேங்காய்க்கும் ஆகணும், இளநீருக்கும் ஆகணும். தேங்காயில எல்லைக்கும் பருப்புக்கும் ஆயிலுக்குள்ள ரகம் ஒட்டு ரகம் கற்புக்கரசி அல்லது சம்பூர்ணா 25 அடி இடைவெளிக்கு ஒண்ணு போடுறோம். சின்ன கண்ணு போடக்கூடாது. 1 வருடம் 2 வருடம் வளர்ந்த கண்டுகள் போடலாம். 3 அடி நீள ஆழாகலம் குழி எடுக்கலாம். மேல் மண்ணை எடுத்து தனியா வைக்கணும். அடிமண்ணை எடுத்து அப்புறப்படுத்திடணும். காஞ்ச குப்பை சாணி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடுறோம். நடும் போது 2 அடிக்கு கீழே தான் தென்னையை வைக்கணும். தென்னங்கண்ணை வைக்கும் போது தென்னங்கண்ணு வளர்ச்சிக்கு 10 கிராம் பூம்பும் பூஸ்டர், வண்டு பூச்சி வராம இருக்கிறதுக்கு 1 கிலோ அங்குசம், எண்ணெய் எடுக்காத வேப்ப புண்ணாக்கு 1/4 கிலோ போட்டு கிளறி அடியில வச்சு ட்ரிபிள் லைன் போட்டு அந்த குழிக்குள்ள பல தானிய பயிர்கள் போட்டுக்கிட்டு புல்ல கருகாம இருக்கிறதுக்கு தென்னங்கண்டு வாங்கும் போது நிழல்ல இருக்கிற தென்னங்கண்டு சார் வாங்க கூடாது. தண்டு கனமா வரும், ஆரோக்கியமா வரும், பூச்சி நோயிலிருந்து பாதுகாக்கும். 2.5 to 3 வருஷத்துல கற்புக்கரசி சம்பூர்ணா காய்ச்சல். ஒரு மரம் 300 காய்கள் காய்க்கும். கற்புக்கரசி இளநீர் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் to 3/4 லிட்டரா இருக்கும். மரம் பச்சையா இருக்கும், மரம் முழுவதும் காய் இருக்கும். அற்புதமான பிரீடு தான் சார் கற்புக்கரசி. பசுமை பூமியினுடைய யூடியூப் சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஒரு செடி வளரணும் அப்படின்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பூரம். இதில் எலும்பு மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், பயோ பொட்டாஷ், கோடியேறு, அக்ரிலைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காப்பி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு 50 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். தென்னைக்கு 1 வருடத்திற்கு 5 கிலோவாக 4 தடவை பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை